வெல்கம் டு மோனி மீடியா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஆக்டர், பிளேபேக் சிங்கர், லிரிக்கிஸ்ட், ஃபிலிம் ப்ரொடியூசர், டெலிவிஷன் பிரசன்டர், இந்த மாதிரி பல திறமைகளை கொண்ட நம்ம சிவகார்த்திகேயன் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பார்க்கலாம். இவர் பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா February 17, 1985 தான் பிறந்தார். இவர் சிவகங்கை மாவட்டம் சிங்கப்பூரில் ஒரு தமிழ் பெரிய வேளாளர் குடும்பத்தில் தான் பிறந்தார். இவர் காலமாக பொது சேவை செய்யற ஒரு குடும்பத்துல தான் வளர்ந்தாரு. இவருடைய அப்பா பேரு ஜி தாஸ். இவர் ஒரு சிறை கண்காணிப்பாளரா இருக்காரு. அவருடைய அம்மா பேரு ராஜி தாஸ். இவங்க ஒரு ஹவுஸ் வைஃப். இவருக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. இவர் பள்ளி படிப்பை திருச்சிராப்பள்ளியில் உள்ள கேமியன் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலை பள்ளியில படிப்பை முடிச்சாரு. இவர் கல்லூரி படிப்பை ஜே பொறியியல் காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சாரு. அதுக்கப்புறமா சென்னை இன்ஸ்டிடியூஷன்ல MBBA பட்ட படிப்பை முடிச்சாரு. அவர் ஆகஸ்ட் 27, 2010 ஆர்த்தி அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு ஆராதனா, குகன், பவன் அப்படின்ற 3 குழந்தைகள் இருக்காங்க. அடுத்ததா இவர் எப்படி சினித்துறைக்கு வந்தாருன்னு பார்க்கலாம். இவர் காலேஜ் படிக்கும் போதே நிறைய கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அதுல மிமிக்ரி அப்புறமா ஸ்டாண்டப் காமெடி நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்காரு. இவர் காலேஜ் படிக்கும் போதே 3 மாசம் இடைவெளி எடுத்து அந்த டைம்ல இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இவரை ஸ்டார் விஜய்ல காமெடி ரியாலிட்டி டிவி ஷோவான கலக்க போவது யாரு ஷோல ஆடிஷனுக்கு போ அப்படின்னு இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா இவருடைய வாழ்க்கையை தொடங்கியிருக்காரு. இவர் ஆரம்பத்தில் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு தயக்கம் காட்டிய இவர் 2006 கலக்க போவது யாரு சீசன் 2ல டைட்டில் வின்னர் ஆனாரு. அதுக்கப்புறமா 2008 ப்ரொடியூசர்கள் இவருடைய திறமையை பார்த்துட்டு இவரை ஒரு படத்துல அசிஸ்டன்ட் கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனா இவரு கடைசி வரைக்கும் அந்த படத்துல நடிக்கல. அடுத்ததா 2012 பாண்டியராஜ் டைரக்ட் பண்ண மெரினா அப்படின்ற படத்துல சிவகார்த்திகேயனை நீ ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னு பாண்டியராஜ் போய் கேட்டாரு. இவரும் நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு கையெழுத்தும் போட்டு தந்தாரு. பாண்டியராஜனின் அறிவுரையை உன்னிப்பா கவனிச்சு மெரினா கடற்கரைக்கு போய் சுற்றுப்புறங்களை ஆராய்ந்து இவரின் இயல்பான நகைச்சுவை திறமையை திரையில் வெளிப்படும் என்று நம்புவதாக சொல்லியிருக்காரு. இந்த படத்துல ஓவியாவோட சிவகார்த்திகேயன் நடிப்பு மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று தந்துச்சு. ஒரு விமர்சகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்தில் வர லவ் சீன்கள் இந்த படத்திற்கு வண்ணம் சேர்க்கிறதா இருந்துச்சு அப்படின்னு பாசிட்டிவான ரிவ்யூ தான் கொடுத்தாங்க. இவர் நடிச்ச இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. அதுக்கப்புறமா மெரினாவின் ரிலீஸ்க்கு முன்னாடி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ண 3 அப்படின்ற படத்துல தனுஷ்க்கு நண்பராக அசிஸ்டன்ட் கேரக்டரில் நடிக்க சிவகார்த்திகேயன் ஒப்பந்தம் செஞ்சாரு. இவர் தொகுப்பாளரா மேடையில் ஒர்க் பண்ணதுனால ஈர்க்கப்பட்ட பிறகு இவர் நடிச்ச படங்கள் எல்லாமே பாசிட்டிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. விமர்சகர்கள் இவரின் படைப்பு ஒரு தீவிரமான படத்தில் நகைச்சுவை நிவாரணத்தை கொடுக்கறதா பாராட்டி இருப்பாங்க. இவர் அடிக்கடி சொல்வாரு என்னன்னா, சினித்துறைக்கு என்னுடைய வழிகாட்டி தனுஷ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அதே வருஷத்துல எழில் டைரக்ட் பண்ண ரொமான்டிக் காமெடி மூவியான மனம் கொத்தி பறவை அப்படின்ற படத்துல நடிச்சாரு. இந்த படத்திற்கு மிக்சிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல வெற்றி பெற்ற படமா அமைஞ்சது. அதுக்கப்புறமா 2013 இவர் 3 படங்கள்ல நடிச்சிருக்காரு. இந்த வருஷத்திலேயே முதல் ரிலீஸ் ஆன விமல், சிவகார்த்திகேயன் இவங்க 2 பேரும் ஹீரோவா நடிச்ச கேடி பில்லா கில்லாடி ரங்கா அப்படின்ற படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பாண்டியராஜ். இந்த படத்தை இவரின் சொந்த ஊரான திருச்சிராப்பள்ளியில் படமா எடுத்தாங்க. இந்த படத்திற்கு மக்களிடையே பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல வெற்றி பெற்ற படமா அமைஞ்சது. அடுத்ததா இவரின் அடுத்த வெற்றி படம் தனுஷின் முதல் தயாரிப்பான எதிர்நீச்சல் அப்படின்ற படம். இந்த படம் டைரக்டர் வெற்றிமாறனின் அசிஸ்டன்ட் டைரக்டரான RS துரை செந்தில்குமார் எழுதி டைரக்ட் பண்ணது. இந்த படம் ஒரு ஓட்டப்பந்தய வீரரா திறமையை கொண்ட ஒரு இளைஞரை பற்றிய கதை. இவர் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்க பாடுபட்டாரு. அதுக்கப்புறமா 2013 ரிலீஸ் ஆன 3வது படமான வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்ற படம். இந்த படத்தில் இவர் ஒரு கிராமத்தில் எந்த ஒரு கவலையும் இல்லாத இளைஞராக நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் புதுமுக நடிகையான ஸ்ரீதிவ்யாவுடன் நடிச்சிருப்பாரு. ஆக்டர் சூரி இந்த படத்தில் சிவகார்த்திகேயனின் பெஸ்ட் ஃப்ரெண்டா ஒரு முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இவர் இந்த படத்தில் முதல் முறையா ஒரு பாடலை பாடியிருக்காரு. இவரின் நடிப்புக்காக விமர்சன ரீதியா பாசிட்டிவான ரிவ்யூ தான் வாங்கியிருப்பாரு. மேலும் இவர் இந்த படத்தில் போஸ் பாண்டியாக ரொம்பவுமே அற்புதமா இருக்காரு. ஏன்னா இவர் அவரின் உடல் மொழியும் கண்கள் அப்புறம் வசனம் இதன் மூலம் திரையில் ரொம்பவுமே நம்பிக்கையா நடிச்சிருக்காரு அப்படின்னு சிற்பி சொல்லியிருக்காரு. இன்னொரு விமர்சனம்
விமர்சகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவரை பார்க்கறதுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னும் இவர் ஸ்கிரிப்டை சுமந்ததாகவும் சொல்றாரு. இந்த படம் தியேட்டர்ல 100 நாட்களுக்கு மேல ஓடி அந்த டைம்ல சிவகார்த்திகேயனின் மிகப்பெரிய வணிக ரீதியா பாக்ஸ் ஆபீஸ்ல வெற்றி பெற்ற படமா அமைஞ்சது. இவர் 2013 அந்த வருஷத்திலேயே அவரின் பொழுதுபோக்கு நடிகருக்கான விஜய் அவார்டை வாங்கியிருக்காரு. அந்த தருணத்தை இவரால் மறக்கவே முடியாது அப்படின்னு புகழ்ந்து பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா 2014 AR முருகதாஸ் ப்ரொடியூஸ் பண்ண காமெடி மூவியான மான் கரத்தே அப்படின்ற படத்துல நடிச்சாரு. இந்த படத்துல இவரு ஒரு பொண்ணை கவர்ற ஒரு பாக்ஸரா நடிக்கும் எமோஷனல் இல்லாத பாயா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் 2015 இவரு திரும்பவும் டைரக்டர் துரை செந்தில்குமாருடன் போலீஸ் ஆக்ஷன் மூவியான காக்கி சட்டை அப்படின்ற படத்தில் ஜோடி சேர்ந்திருப்பாங்க. இந்த படம் பிப்ரவரி 27, 2015 அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பிளாக் மார்க்கெட்ல மனித உறுப்புகளை திருடி விக்கிறவங்களை தடுத்து நிறுத்துற ஒரு நேர்மையான கான்ஸ்டபிளின் கதை. அதுக்கப்புறமா திரும்பவும் டைரக்டர் பொன்ராமுடன் சேர்ந்து ரஜினி முருகன் அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் புதுமுக நடிகையான கீர்த்தி சுரேஷுடன் சேர்ந்து நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை லேட்டா ரிலீஸ் பண்ணதுனால நஷ்டம் ஆயிடுச்சு. அதனால இந்த படத்தின் ப்ரொடியூசர் என் லிங்குசாமி சிவகார்த்திகேயனுக்கு சம்பளம் கொடுக்கல. அதுக்கப்புறமா RT ராஜா ப்ரொடியூஸ் பண்ண அறிமுக டைரக்டர் பாக்யராஜ் கண்ணன் டைரக்ட் பண்ண ரெமோ அப்படின்ற படத்துல நடிச்சாரு. இந்த படத்தில் இவரு அவரின் காதலியை காதலிக்க ஒரு பெண் நடிகரா வேஷம் போட்டு காதலிக்கும் ஒரு இளைஞனாக நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் மோகன் ராஜா டைரக்ட் பண்ண ஆக்ஷன் த்ரில்லர் மூவியான வேலைக்காரன் அப்படின்ற படத்துல நடிச்சாரு. இந்த படத்துல இவரு நயன்தாராவுடன் சேர்ந்து நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் பகத் பாசில் முக்கிய வில்லனா நடிச்சிருப்பாரு. இந்த படம் சமூகத்தில் உணவு கலப்புக்கு எதிராக போராடும் ஒரு ஊழியனை சுற்றி வரும். இந்த படம் 2017 ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்திற்கு பாசிட்டிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா 2018 சீமராஜா அப்படின்ற படத்தில் 3வது முறையா டைரக்டர் பொன்ராமுடன் சேர்ந்து நடிச்சாரு. மேலும் இந்த படத்தில் சமந்தா ரூத், பிரபு, சூரி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்திற்கு மிக்சிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா அதே வருஷம் டைரக்டர் அருண்ராஜா காமராஜா அவங்க முதல்ல அறிமுகமான கனா அப்படின்ற படத்தில் இவரின் தயாரிப்பு நிறுவனமான சிவகார்த்திகேயன் புரொடக்ஷன்ஸின் முதல் படத்தில் நடிச்சாரு. இந்த படத்தில் இவர் கிரிக்கெட் பயிற்சியாளரா ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்புறம் சத்யராஜுடன் சேர்ந்து நடிச்சாரு. மேலும் இந்த படம் ரொம்பவுமே பாசிட்டிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா 2019 மிஸ்டர் லோக்கல் இந்த படத்தில் நயன்தாராவுடன் 2வது முறையா சேர்ந்து நடிச்சாரு. இந்த படத்திற்கு நெகட்டிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா 2019 இவரின் நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்ற ஃபேமிலி ஸ்டோரி மூவிலையும் ஒரு சூப்பர் ஹீரோ படமான ஹீரோ அப்படின்ற படத்திலையும் நடிச்சாரு. அதுக்கப்புறமா 2022 KV அனுதீப் டைரக்ட் பண்ண பிரின்ஸ் அப்படின்ற படப்பிடிப்பை தொடங்கினாரு. ஆனால் இந்த படத்திற்கு நெகட்டிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. அதே டைம்ல மாட்டோ அஸ்வின் டைரக்ட் பண்ண மாவீரன் அப்படின்ற படப்பிடிப்பையும் தொடங்கினாரு. இந்த படம் 2023 ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் வணிக ரீதியா வெற்றி பெற்றது. அதுக்கப்புறமா பொங்கல் பண்டிகை அப்ப அவரது நீண்ட கால தாமத படமான அயலான் அப்படின்ற படத்தை 2024 ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்திற்கும் பாசிட்டிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. வணிக ரீதியா வெற்றி பெற்ற படமா அமைஞ்சது. கேப்டன் மில்லட்டுடன் மோதி இந்த படம் 96 கோடிக்கு மேல் வசூலித்து பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி படமா மாறியது. மேலும் இந்த படம் 2024 அந்த வருஷத்திலேயே அதிக வசூல் செய்த இந்திய படங்களின் ஒன்றா மாறியது. அதுக்கப்புறமா ஒரு மாசத்துக்கு அப்புறமா ராகுல் குமார் பெரியசாமி டைரக்ட் பண்ண இன்டர்நேஷனலுடன் சிவகார்த்திகேயன் நடிச்ச இந்த படம் SK21 அப்படின்ற தலைப்புல தற்காலிகமா அறிவிச்சாங்க. அதுக்கப்புறமா பிப்ரவரி 14, 2024 அன்னைக்கு இந்த படத்தின் தலைப்பை அமரன் அப்படின்னு தெரிவிச்சாங்க. இது டீசர் ட்ரெய்லர் வெளியிட அப்ப அமரன் அப்படின்னு உறுதிப்படுத்தினாங்க. இந்த படத்தின் டீசர் 6 மணி நேரத்தில் 2 மில்லியனுக்கு அதிகமா வியூஸ் போயிருக்கு. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் அந்த வருஷத்திலேயே
உலகிலேயே அதிக வசூல் செய்த 2வது தமிழ் படமா உருவெடுத்தது. இந்த படம் மூத்த இந்திய ராணுவ அதிகாரி முகுத் வரதராஜின் நிஜ வாழ்க்கையை அடிப்படையா வச்சு எடுத்திருப்பாங்க. அதனாலதான் இந்த படத்திற்கு பாசிட்டிவான ரிவ்யூ வந்துச்சு. இவர் அவரின் முதல் பெரிய முழுமையான ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட் படமா அமரனின் ஒரு தனித்துவமான திறமையை வெளிப்படுத்தி இருப்பாரு. இந்த படத்தில் முகுத் வரதராஜனின் கேரக்டரில் அதிரடி காட்சிகள்ல அவரின் அற்புதமான திரையில நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாரு. அடுத்ததா இவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்களை பத்தி பார்க்கலாம். முதலா இவர் 2018 ப்ரொடியூஸ் பண்ண படம்னு பாத்தீங்கன்னா சத்யராஜ், ஐஸ்வர்யா ராஜேஷ், சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்ச அருண் ராஜா காமராஜா எழுதி டைரக்ட் பண்ண இவர் முதலா டைரக்டரா அறிமுகமான நினன் தாமஸ் மியூசிக் பண்ண கனா அப்படின்ற படம். இந்த படம் டிசம்பர் 21, 2018 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை தெலுங்கிலும் கௌசல்யா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற பேர்ல ரீமேக் செஞ்சு எடுத்தாங்க. இந்த படத்திற்கு மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. இந்த படம் கிரிக்கெட் வீராங்கனையாக விரும்பும் ஒரு விவசாயியின் மகளை மையமாக கொண்டது. இந்த படம் உலக அளவுல 492 கோடி வசூல் பண்ணி வெற்றி படமா அமைஞ்சது. இதில் வசூலான ஒரு பகுதி பணத்தை விவசாயிகளின் நலனுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா 2019 ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்தில் ரியோ ராஜ் ஹீரோவா அறிமுகமானாரு. ஸ்ரீன் காஞ்சுவாலா, ஆர்ஜே விக்னேஷ்காந்த் இவங்கெல்லாம் நடிச்ச கார்த்திக் வேணுகோபால் எழுதி டைரக்ட் பண்ண சிங்கப்பூர் இசையமைப்பாளர் ஷர்பீர் இந்த படத்திற்கு இசையமைத்த நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அப்படின்ற படம். இந்த படத்தில் வரும் பாடல்களும் காமெடியும் ரசிகர்களை கவரும் வகையில் இருக்கு அப்படின்னும் பாசிட்டிவான ரிவ்யூ வந்துச்சு. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல சுமாரான வசூலை தான் பெற்றுச்சு. அடுத்ததான் 3வது 2021 ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்தில் பிரதீப் ஆண்டனி, ஆரவ், எஸ்என் பாட் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்ச அருண் பிரபு புருஷோத்தமன் டைரக்ட் பண்ண பிரதீப் குமார் மியூசிக் பண்ண வால் அப்படின்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்திற்கு எந்த மாதிரி ரிவ்யூ வந்திருக்கு அப்படின்னா சிலர் படத்தின் கதைக்களம், நடிப்பு, இசை, ஒளிப்பதிவு இது எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னும் சிலர் 2வது பாதியில் கதை மெதுவாக நகர்வதாகவும் குறை சொல்லி இருக்காங்க. அதாவது இந்த படத்திற்கு மிக்சிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. மொத்தத்துல இந்த படம் ஒரு வித்தியாசமான படம். இந்த படம் எல்லோருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட பார்வையாளர்களை கவரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா 4வது அதே வருஷம் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்துல சிவகார்த்திகேயன், வினய் ராய், பிரியங்கா மோகன் இவங்க தமிழ் சினிமாவில் முதல்ல அறிமுகமான படம். இவங்கெல்லாம் நடிச்ச நெல்சன் தீப் எழுதி டைரக்ட் பண்ண ஆக்ஷன் காமெடி மூவியான டாக்டர் அப்படின்ற படத்தை இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்திற்கு மியூசிக் பண்ணது அனிருத் ரவிச்சந்தர். இந்த படத்தை சென்னை அப்புறமா கோவாவில் படமா எடுத்திருப்பாங்க. இந்த படம் COVID-19 தொற்று நோய் காரணமா நிறைய தாமதங்களுக்கு அப்புறமா அக்டோபர் 9, 2021 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. பாக்ஸ் ஆபீஸ்ல 100 கோடிக்கு மேல வசூல் பண்ணி மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. அடுத்தது 5வது 2022 ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. அந்த படத்தில் சிவகார்த்திகேயன், எஸ்.ஜே. சூர்யா, பி. சமுத்திரக்கனி, பிரியங்கா மோகன், சூரி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச சி.பி. சக்கரவர்த்தி எழுதி டைரக்ட் பண்ண லைகா புரொடக்ஷன்ஸ் அப்புறமா சிவகார்த்திகேயன் புரொடக்ஷன்ஸ் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண டான் அப்படின்ற படம். இந்த படம் ஒரு தைரியம் இல்லாத பொறியியல் ஸ்டூடெண்ட் அவரு காலேஜில் வழிகாட்டியுடன் திரும்ப சண்டை போடுறத சுத்தி வருகிறது. அதே டைம்ல அவரின் ஆர்வத்தை கண்டுபிடிச்சு அவரின் அப்பா கிட்ட அவரின் தகுதியை நிரூபிக்க முயற்சி செய்வாரு. இந்த படத்தை கோயம்புத்தூர், சென்னை, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை போன்ற தமிழ்நாடு முழுவதும் பரவலா படமா எடுத்திருப்பாங்க. அதே டைம்ல ஆக்ராவில் ஒரு பாடலை எடுத்திருப்பாங்க. இந்த படம் மே 13, 2022 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்திற்கு மிக்சிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. மேலும் நடிகர்களின் நடிப்பை குறிப்பா சொல்லணும்னா சிவகார்த்திகேயன், சமுத்திரக்கனி, எஸ்.ஜே. சூர்யா, சூரி இவங்கெல்லாம் நடிப்பும் இசை, கதை, காட்சிகள், காமெடி, சமூக செய்தி அப்புறமா கிளைமேக்ஸ் எல்லாத்தையும் பாராட்டி இருப்பாங்க. மேலும் இந்த படம் 120 கோடிக்கு மேல வசூல் பண்ணி வணிக ரீதியா வெற்றி பெற்ற படமா அமைஞ்சது. அடுத்ததா 6வது 2024 ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. அந்த படத்துல சந்தோஷ் வேல்முருகன், வி.ஆர். ராகவன்,
எம் ஞானவேல் இவங்கெல்லாம் லீட் ரோல்ல நடிச்ச கமலா கண்ணன் எழுதி டைரக்ட் பண்ண இந்த படத்தை சிவகார்த்திகேயன் பேனரின் கீழ் சிவகார்த்திகேயன், சவிதா சண்முகம், சஞ்சய் ஜெயக்குமார், சுமி பாஸ்கரன் இவங்கெல்லாம் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண குரங்கு பெடல் அப்படின்ற படம். இந்த படம் ஒரு கிராமத்துல சைக்கிள் ஓட்ட தெரியாத அப்பாவும் சைக்கிள் ஓட்ட விரும்பும் மகனும் அவர்கள் சந்திக்கும் சவால்களையும் அவர்களின் உணர்வுகளை மையமா வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்திற்கு எந்த மாதிரி ரிவ்யூ வந்திருக்கு அப்படின்னா, இந்த படத்தை பார்க்கும்போது பழைய ஞாபகம் எல்லாம் திரும்பவும் வருது அப்படின்னும், கிராமத்து வாழ்க்கையை அழகா காமிச்சு இருப்பாங்க அப்படின்னும், குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வெங்கடேஷ் அப்புறம் குழந்தை நட்சத்திரங்களின் நடிப்பு ரொம்பவுமே நல்லா இருக்கு அப்படின்னும், இந்த படத்திற்கு முழுக்க முழுக்க பாசிட்டிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டரா இல்லைனாலும் ஒரு ஏக்கம் நிறைஞ்ச மனதை தொடர படமாவே இருந்துச்சு. அடுத்ததா அதே வருஷம் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. அந்த படத்துல சூரி அப்புறமா அறிமுக ஆக்டரான அண்ணா பெண் அறிமுகமான PS வினோத்ராஜ் டைரக்ட் பண்ண கொட்டுக்காளி அப்படின்ற படம். இந்த படம் 74வது சர்வதேச விழாவில் வேற பிரிவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிப்ரவரி 16, 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் படம். இது யதார்த்தமான கதையை சொல்லும் வலுவான நடிப்பும் தனித்துவமான திரைப்பட தயாரிப்பு நுட்பங்களை பயன்படுத்தி உணர்ச்சி வாய்ந்த சமூக பிரச்சனைகளை நுணுக்கமாகவும் அழகாகவும் கையாண்டு இருப்பாங்க அப்படின்னும் பாசிட்டிவான ரிவ்யூ வந்துச்சு. இந்த படத்தில் சூரியின் நடிப்பிற்கு பாசிட்டிவான ரிவ்யூ வந்திருந்தாலும் நெகட்டிவான வாய்மொழி காரணமா இந்த படம் தோல்வி படமா அமைஞ்சது. அவ்வளவுதாங்க. இவர் நடிச்சா ப்ரொடியூஸ் பண்ண படங்கள் எந்த படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இவரை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் இதே போல் தகவல்களை அறிய எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.